லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். காலையில இருந்து இந்த காக்கா இப்படி கத்திக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்கு யாரோ வராத விருந்தாளி வரப்போறாங்க. அதான் இங்க வரான். அட என்ன மாமா இங்கே நின்னீங்க? வாங்க உள்ள போவோம். நீங்க வராம வேற யார் மாமா வரப்போறா? யார் உங்களை துரத்துறான்னு நானும் பாக்குறேன் மாமா. வாங்க. உன்னை செருப்பால் அடிச்சு துரத்துனதே அவன் தான். அவனே கூப்பிடான்ல, நீ தான் மானங்கட்டவனாச்சே. வா வா. அரசியல்ல யாரும் யாருக்குமே நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. மாமா அவர் அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பார். வாங்க மாமா. வாங்க மாமா. வாங்க. உட்காருங்க உட்காருங்க மாமா. வாங்க வாங்க உட்காருங்க. ஆமா, நீங்க பாட்டுக்கு எல்லாரும் அந்த பக்கம் போய் ஒண்ணாயிட்டீங்க. எங்களுக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னா எங்க கூட நிக்கவும் ஒரு நல்லவங்க பெரிய மனுஷங்கன்னு ஒருத்தர் வேணும்ல. என்னம்மா நல்லா இருக்கியா? இந்த வீட்டுல உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க போல. ஆமாப்பா, முன்ன இருந்ததை விட இப்பதான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யார் மேலேயும் நான் நம்பிக்கை வச்சு எதுவும் சொல்றது இல்ல. எதுவா இருந்தாலும் நானே சுயமா யோசிச்சு முடிவெடுக்கிறேன். பாரா நக்கலு. ஆமா, எங்க உன் தங்கச்சியை காணோம்? மாப்பிள ஆனாலும் கெட்டிக்காரையா நீ. இதுக்கு முன்னால ஒரு பொண்டாட்டி அந்த பக்கமும் இன்னொரு பொண்டாட்டி இந்த பக்கமும் இருந்தது. இப்போ ரெண்டையும் ஒரே பக்கமும் ஓட்டின்னு போயிட்டா. யோ கில்லாடியா நீ. என்ன வக்கீலம்மா நல்லா இருக்கீங்களா? கேஸ் ஏதாவது வருதா இல்ல உங்க அப்பா கூடவே சும்மா இருக்கீங்களா? எங்க அப்பா இருக்காருன்னு பாக்குறேன், இல்லன்னு பையன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இருக்க வேண்டியதுதான். நல்லா இருந்தா சரி. யோ மாப்பிள போய் காபி கொண்டாயா. இப்ப நீ அந்த பக்கம் போயிட்டல. ஐயோ பழக்க தோஷத்துல கேட்டேன். நான் உங்களுக்கு போட்டு தரேன்பா. டேய், நாங்க கோயிலுக்கு போயிட்டு அரை மணி நேரத்துல வந்துருவோம். நீ தேவையில்லாம அவங்கிட்ட வாயை கொடுக்காத. ஓகேப்பா. உமா நீ கொஞ்சம் பாத்துக்கம்மா. சீதா. சமந்தி எங்க போறீங்க? ஓ, போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுல்ல. போயிட்டு எங்க இருந்து திரும்பி வருவீங்க? சீதா சீதா. அவர் எங்க போறாரு? எப்படி யாரும் ஓட்டு போட போறது இல்ல. அதான் சாமி கிட்ட போய் அழுது, சாமி எனக்கு யாராவது ஓட்டு போட சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி புலம்ப போறாரு. அவ்வளவுதான். சீதா அங்க பாரு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்துனா எங்க இருந்தோ சரியான நேரத்துக்கு வர்றான். எதுவுமே கேட்காம கொள்ளாம உதவி பண்றான். உதவி பண்ணி முடிச்சிட்டு காணாம போயிடுறான்.
அவன் பேரு, ஊரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர்னு எதை கேட்டாலும் ரொம்ப வித்தியாசமா பதில் சொல்றான். ம்? ம், வாசிப்பா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? முருகா, சித்தா. என்ன மார்க்கண்டேயன் சார், நல்லா இருக்கீங்களா? மார்க்கண்டேனா அப்படி யாருங்க இல்லையே. என்கிட்டயே விளையாடுறீங்களா? என்ன சீதாம்மா, நல்லா இருக்கீங்களா? முருகா, உண்மையை சொல்லு. நீ ஒரு தெய்வ பிறவி தானே? என்ன தெய்வம்னு சொன்னதை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்களை ஒரு மாதிரின்னு சொல்றதோட என்னையும் சேர்த்து கிண்டல் பண்ணுவாங்க. எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வித்தியாசமா ஒரு பதில் வச்சிருக்க. ம்? சரி சரி, வா நம்ம வீட்டுக்கு போவோம். சண்டை சச்சரவு இல்லாத வீடா இருந்தா கண்டிப்பா வரலாம். ஆனா ஏற்கனவே வீட்ல ஒரே சண்டையா இருக்கே. என்னப்பா சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி போட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் தேவையில்லாம சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சீதாம்மா, நீங்க உங்க பிள்ளைங்க மேல அளவில்லாத நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா அதை அவங்க காப்பாத்திக்கிற மாதிரி இல்ல. எப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்ல ரெண்டு பக்கம் இருக்கிறவங்களுக்குள்ள பெரிய சண்டை வரப்போகுது. என்ன வேணா நடக்கலாம். அவங்க வீணா வம்புக்கு இழுத்தாலும் நம்ம பக்கம் இருக்கிறவங்க சண்டைக்கு போக மாட்டாங்க. நான் கூட வரும்போது சொல்லி வச்சுட்டு தான் வந்தேன். என்னையா நீங்க? பக்கத்துல தான் இருக்கு உங்க வீடு. உடனே போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. காலம் கடத்தாதீங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏதாவது விபரீதம் ஆகிறதுக்கு முன்னால ரெண்டு பேரும் போய் சண்டையை தடுத்து நிறுத்துங்க. சீக்கிரம் போங்க. என்ன மாப்ள, மேகலை கிட்ட கையில காதுல கழுத்துல எல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல. நீங்க ஒன்றும் வாங்கி தரலையா? அட ஏன்பா நீங்க வேற. வேலையில இருக்கும் போதே பெருசா எதுவும் செய்ய மாட்டாரு. இப்போ வேலை வேற இல்ல. இருக்கிறத புடுங்காம இருந்தா சரி. வேலை இல்லைன்னு யார் சொன்னது? அரசியல்ல இருக்கிறதே ஒரு பெரிய வேலை தானே. ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரே வேலை இதுதான். ஏன் மாப்ள, நீங்க சம்பளம் வாங்கின விஷயத்தை வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட சொல்லவே இல்லையா? என்னங்க, சம்பளம் வாங்குனீங்களா? சொல்லவே இல்ல. செலவுக்கு இருக்கட்டுமேனு ஒரு 10 ரூபா கொடுத்தேன். மாமா, அவன் இருக்கிற நிலைமைக்கு 10,000 ரூபாய் வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் பாவம்? சின்ன பத்து இல்லம்மா, பெரிய பத்து. 10 லட்சமா? என்ன மாமா சொல்றீங்க? அட, சம்மந்தி அம்மாக்கு தெரியுமே. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. அது ஒண்ணு இல்ல மேகலா, மாப்பிள்ள தான் சொல்ல வேணான்னு சொன்னாரு. இல்ல அது இருக்கட்டுமே அப்படின்னு தான். நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்ள. அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். மேகலா, இங்க வாமா. என்னப்பா இது? அட, பிரிச்சு பாருமா. அட, வாங்கிக்க. பிரிச்சு பாரு. வளையலு.
என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? நீங்களே போட்டு விடுங்க மாப்பிள்ள. ஆ, ஏய் ஏய், ம் ம், கை நீட்டு. ம், கை நீட்டு. எவனோ வாங்கி கொடுத்தத என்னமோ இவன் சம்பாதிச்சு அவன் பொண்டாட்டிக்கு போடுற மாதிரியே போடுறான்ப்பா. ச்சே. அம்மா ரேவதி, மாமா இங்க வாமா. மாமா இந்தாம்மா, இது உனக்கு. எனக்கா? ஆ, ஐயோ என்ன மாமா? ஐயோ மாமா, என்ன மாமா அதெல்லாம் எனக்காகவா? ஆமாம்மா. ஐயோ இது என்னோட குடும்பம்மா. எனக்கு நீ யார் இருக்கா? இருந்த ஒருத்தையும் முதுகுல குத்திட்டு போயிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் இனி ராஜா தான் என் மக, நீ தான் என் மக. ஐயோ அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, ஐயோ, நல்லா என்ன ஆசீர்வாதம் நீ பண்ணுங்க, நல்லா இருந்தா ஆசீர்வாதம் எனக்கு பண்ணுங்க. சந்தோஷம். பூ. டேய் மார்கண்டேயா, இப்படி 2 உருப்படிகளை பெத்து வச்சுட்டு எந்த தைரியத்துல நீ எல்லாம் திமிரோடையும் ஆணவத்தோடையும் சுத்திக்கிட்டு இருக்கன்னு தெரியல. ஆ. என்ன பாண்டி, இன்னைக்கு நீ ஹோட்டலுக்கு போலியா? ஏய் கிழவி, இப்ப எதுக்கு தேவையில்லாம வாய் கொடுக்கற? பேசாம இரு. இல்ல, ஆரம்பத்துல இருந்தே திறக்கிறதும் மூடுறதும் திறக்கிறதும் மூடுறதுமா இருக்காங்களே, ஒருவேளை பர்மனண்டா மூடிட்டீங்களோன்னு நினைச்சு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏய் பாண்டி, பாண்டி வேணாம் பாண்டி. உட்காரு. இல்லப்பா, பாவம் கிழவன் கிழவி எல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தியே, அந்த ஒரு அக்கறையில தான் கேட்டேன். ஏய் என்ன நக்கலா? ஆமா, இந்த பெரிய யூத்து எங்க வயசானவங்கள கிண்டல் பண்ணுகிறாங்க. பாண்டி விடு. பாண்டி, தேவையில்லாம நீ வாயை கொடுக்காத. ஆமா, நீயும் மலரும் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆட்களை போய் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்பி போய் பாருங்க போங்க. ம், யோ மாப்பிள, என்னையா சாமியார் மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டே போற? ஓ, உண்டா இருக்கிற பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் முடி வெட்டாம விரதம் இருக்கியோ? மாமா, எந்த பொண்டாட்டின்னு கேளுங்க மாமா, இல்லைன்னா தேவையில்லாம தம்பி கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அண்ணே வேணாம். என்னடா வேணா? அண்ணே, உனக்கு அந்த ஆள் காசு கொடுக்குறான், நீ வாங்கின கூலிக்கு வேலை பார்க்குற. நீ வேணா அந்த ஆளை தூக்கி வச்சுக்கோ. அந்த ஆளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களை ஏன் வெறுப்பேத்துற? இதோ பாருடா, சின்ன மாப்பிளைக்கு கோபத்தை பாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கணும்னு நாம என்ன நினைச்சா பார்த்தோம்? ஏய் கிழவி, அத்த மரியாதை அவ்வளவுதான். ஏய், என்னடா தம்பின்னு பார்த்தா ஓவரா பேசுற? அமைதியாரு. ஏங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம், சும்மா விடுங்க. நீங்க வந்து உட்காருங்க. உமா, அவங்க தான் தேவையில்லாம பேச. வரா, வாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு வந்து போகாம இருக்கவும் இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே. யோ, எங்கேயாமோ இன்னொரு பொண்டாட்டி? ஆளையா காணோம். ஏங்க, வேண்டாம் விடுங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாதேம்மா. ஐயோ, இங்க பாருமா உமா, பிரியா ரவிக்காக எதையுமே செய்வேன்னு நிக்கிறா. ஆனா நீ ரவி பிரியா இவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு உன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ண துணிஞ்சிட்ட. நீதாம்மா இப்ப பிரியாவை விட ஒரு படி மேல இருக்க.
பண்ணிட்டு இருக்கீங்க? இறங்க இறங்க. எங்க அப்பாவுக்கு ரொமான்ஸ் தான் கரெக்டா வரும். இது பாருங்க, நான் தான் மார்க். நீங்க தான் வந்து சீதாம்மா, ஓகேவா? ஏய் இங்க பாரு. ஏய், மலரே. உனக்கு சொல்லிட்டேன். பாண்டி விட்றா என்ன? சும்மா. ஏய் வாணா நீ மாமாவை தேவையில்லாத கலாச்சிங்க, அப்புறம் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். போட. சும்மா. ஏய் அந்த ஆளு காசு தரான்னு இவங்க எல்லாம் குரங்கு மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படியே. மலர் வேண்டாம் மலர், பேசாம இருன்னு சொல்றேன்ல. அண்ணி நீங்க சும்மா இருங்க நீ. ஏய் யார பார்த்து நீ குரங்குன்ன? ஏய் உங்க எல்லாரையும் தாண்டா சொன்னேன். ஏய். நீ தாண்டா பெரிய குரங்கு. ஏய், இதோ, வார்த்தை, இதுதான் வார்த்தை. சின்ன குரங்கு. அவ்வளவுதான். ஏங்க அவ பாட்டுக்கு பேசிட்டு போறா, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. என்னன்னு கேளுங்க. ஏய் உன்னதான் என்னடி குரங்கு விட்டா நீ ஓவரா என்ன பேசிட்டு பண்ற? போற? என்ன பண்ற? ஏய், ஏய். அண்ணே வேணாம் அண்ணே. ஏய் என்னடா வேணானோன்னு நின்னுட்டு இருக்க? ஏங்க ஐயோ, என்னடா மறைக்கிற? என்ன மறைக்கிற? அடிப்பியா? அடிப்பியா? அட்ரா பாப்போம். அட்ரா பாப்போம். போடுங்க அப்படிதான். ஏய் வேண்டாங்க. ஏய் ஏங்க நிறுத்துங்க. ஐயா ஐயோ கிளைமேக்ஸ் முடியறதுக்குள்ள வந்து தொலைச்சிட்டானே இவன். பெருசா எதுவுமே நடக்கலையே. ஏய் என்ன நடக்குது? ஆ? மாமா என்ன வந்து தெரியாம பேசுறீங்க? ஏய் ஏன்பா அடிக்கிறீங்க? ஏய் ஏண்டா, நான் போகும்போது என்னடா சொல்லிட்டு போனேன்? என்ன சொல்லிட்டு போனேன்? இல்ல மாமா, உங்களாம் ரொம்ப ஓவரா போட்டு உங்களுக்கு கலாஸ் இருந்தாங்க. எப்படி மாமா பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்க? அதான் ஒண்ணு. டேய் பொறுமையா தாண்டா இருக்கணும். ஒருத்தனை போய் அடிக்கிறத விட அவனை இன்னொருத்த தூண்டி விட்டு அடிக்க வைக்கிறதா இருக்கிறதுலே பெரிய வக்கரம். அதைத்தான் அவன் செஞ்சிருக்கான். ஒவ்வொரு மனுஷங்குள்ளேயும் கொடூரமான மிருகம் இருக்கு. அதை வெளியே கொண்டு வர்றதுதான் இந்த மாதிரி பிசாசுங்களோட வேலை. ராஜா திருந்திட்டான்னு நாம நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு வந்து காசை போட்டு ஆசை காட்டிச்சு. அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். இத பாருங்க, சும்மா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. டேய் வேண்டாம், வாயை திறக்க கூடாது. எது சரி எது தப்புன்னு தெரிஞ்ச மனுஷன் எவனுமே கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க அவங்க அக்கறை காட்டுறது இல்ல. பணம் வந்தா போதுன்னு சுயநலத்தோட இருக்காங்க. கெட்டவங்களோட குணம் என்னன்னா நம்மளையும் அவங்கள மாதிரி மாத்த முயற்சிக்கிறது தான். நாம தான் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நிலையில இருந்து தவறக்கூடாது. போங்க போங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க. சீதா நீ போ. போடி போடி உமா, போங்க. நீ போமா, போ அந்த பக்கம். நீ போ உமா.
எதுக்குமா சிரிக்கிறீங்க? இல்ல, நடந்த சம்பவத்தை நினைச்சேன், சிரிச்சேன். என்ன சம்பவம்? பாண்டி பையன் உங்களை புரட்டி புரட்டி அடிச்சான் பாத்தீங்களா? அத நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. வில்லன்னா கிளைமேக்ஸ்ல தான் அடி வாங்குவாங்க. ஆனா நீங்க வரவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே அடி வாங்கிட்டே இருக்கீங்களே. நான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்தது இப்படி ஒரு சண்டைய ஆரம்பிச்சு வைக்கதான். அப்பனும் புள்ளியும் அடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அண்ணனும் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப நாள்லாம் போவேனாமா, நாளைக்கு இந்த கதையை முடிச்சிடலாம். என்ன அதுக்குள்ளேயேவா? நாளைக்கு அமுதம் காலனில ஒரு மேடையில பொது வேட்பாளர்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க. சரி, அதுக்கு உங்க சம்பந்தியும் மருமகனும் 2 பேரும் வராங்க. ஆனா போகும்போது 2 பேர்ல ஒருத்தர் தான் போவாங்க.